Hello aspirants, welcome to Veranda Race channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா clause test தான் பார்க்க போறோம். So previous session வந்துட்டு day 1 அப்படின்றதுனால clause test பத்தி complete detail explanation வந்துட்டு அங்க கொடுத்திருப்பேன். Okay, so ஒரு எக்ஸாம்ல நீங்க வந்துட்டு என்ன விஷயங்கள் பண்ணனும் clause test approach பண்ணும்போது. Okay, so preliminary அப்படினு சொன்னா கொஞ்சம் ஈஸியா நமக்கு இருக்கும். ஆனா mains ன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So நேத்து வந்து ஒரு homework மாதிரி நான் கொடுத்திருப்பேன். So வேற ஒரு particular blank மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்தை fill பண்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு அதே क्वेश्चனை நீங்க வந்துட்டு ஒரு paragraph completion அப்படினும்போது சேர்த்து ஒரே மாதிரி கொடுத்திருந்தா ஒரே क्वेश्चनல கொடுத்திருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கற ஐடியா வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So நேத்தே இந்த விஷயத்தை நான் சொல்லிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன். So क्वेश्चनல வந்துட்டு இந்த மாதிரி one word மாதிரி உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். ஆனா அதே paragraph-ஐ எப்படி வந்து நம்ம ஒரு paragraph completion-ஓ சேர்த்து கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்ல போறேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருப்பேன். So அதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் போட சொல்லிருந்தோம். நிறைய பேர் போடல. Okay, so very few. Okay, very few. Yes, a few கிடையாது. Few people have attended it. Okay, so 3 or 4 reply பண்ணிருந்தீங்க. So பார்த்தது நிறைய பேரா இருக்கலாம். ஆனா வந்து reply வந்து இவ்ளோ பேர் மட்டும் தான் கமெண்ட்ல பண்றீங்க. I don't know why that is happening. So நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படினு சொன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது மைண்ட்ல இருக்கும். அப்பவே நீங்க ஒரு ஃப்ளோவோட பண்ணும்போது உங்களுக்கு knowledge நிறைய மல்டிப்ளை ஆகும். ஓகே, நீங்கள் டைம் பீரியட் வந்து இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே லைட்டாக ஃபேட் ஆன பிறகு நீங்கள் பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸில் போடும்பொழுது அது மெமரைஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் எப்போவுமே கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ப்ராக்டிக்கலாக ஐம் ட்ரைங் டு டாக். ஓகே, ஸோ whatever I am telling you டெஃபினட்டாக நீங்கள் அதை மைண்ட் மேப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எஸ், ஸோ யாரெல்லாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹுடன் கம், ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டூ ஷேர் த லிங்க் இந்த வாட்ஸ்அப் அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின். ஓகே, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு எல்லாரும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆர் த மெத்தட் தட் யூ யூஸ் விச் இஸ் லைக் கன்சியூமிங் லெஸ் டைம், அதுதான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஸோ ஸ்டார்டிங்கில் நான் எப்போவுமே இதை சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ மெயின்ஸ் பேட்ச் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நடக்குது, குன்றத்தூரில் நடக்குது. ஓகே, ஸோ IBPS PO கிளர்க்கை டார்கெட் பண்ணி இந்த செஷன்ஸ் வந்து இருக்க போது. ஸோ இந்த எல்லா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டி, அதாவது 24 hours ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் எல்லாமே நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பெட்டர் ஆக்குற மாதிரி எல்லா விதமானதும் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ டப்புன்னு அந்த வேர்டு என்ன ஞாபகம் வரல, அதான் விஷயம். ஸோ சென்னை குன்றத்தூர் பிரான்ச்சில் வந்துட்டு இது வந்து நமக்கு பேட்ச் இருக்குது. ஸோ கீழே கூகுள் ஃபார்ம், அதாவது இந்த லிங்க்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கூகுள் ஃபார்மில் இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஆனால் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும். ஏன்னா நேற்று ஸ்டார்டிங் ஆஃப் தி செஷன் நிறைய பேர் செஷனே பார்க்கல மேம், ஏன்னா வந்துட்டு போட்டிருந்தீங்க உங்களோட கமெண்ட்டில் நாங்கள் செக் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் மெயின்ஸ் பிரான்ச். ஓகே, ஸோ இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும், 100% உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குது. ஸோ அதுதான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ டூ attend. Okay, so if you are much interested இந்த மாதிரி செஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு தான் போய் பார்க்கலாம்ல. எஸ், ஓகே, ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபைன். ஸோ இது வந்து 6 level ப்ராக்டிஸ் மெத்தட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரேஸில் வந்து இந்த மெத்தடில் தான் நமக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் டேக் திஸ் நம்பர், ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டேக் திஸ் நம்பர். ஓகே, சரி, ஸோ வீல் கோ இன் டு த செஷன். இப்போ நான் அந்த ஹோம்ஒர்க் கொஷின் தான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. யாரெல்லாம் போடலையோ அந்த ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குயிக்காக நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து யார் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்றத நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ ஆன்சர் கீயை எப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ பாக்கி இருக்கிறவங்க ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூணு பேர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீமுகிர். ஓகே, ஸோ இவர் வந்து 5 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காரு. பிரியா வந்துட்டு ஓகே, ஸோ அவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 4 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார், ஓகே, ஸோ இவரும் வந்துட்டு 4 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காரு. எஸ், ஸோ இவ்வளோ பேர் தான் கமெண்ட்டே பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி, ஸோ ரியலைஸ் தான் ஆன்சராக வருமா, வேறு எதுவுமே வராதா, என்டுவர் வராதா?
Okay, சரி. So இப்போ நான் வந்து நேத்து சொன்ன அதே மெத்தட்ல I'm going to read it. Okay, so before reading all these things, first we'll check with the direction. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கிற கொஸ்டின் நான் கொண்டு வந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் மேல டைரக்ஷன் நான் படிச்சுக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so in the following passage, some of the words or sentences, okay, some of the words or sentences have been left out. Appo words are irukkalam illa sentences are irukkalam, have been left out, each of which is indicated by a letter. So in the letter dhaan solranga, indicated by a letter. Find the suitable word or sentence from the options, yes, options given against each letter and fill up the blanks with appropriate words or sentences. Idha na sollirna, sentences um varalam to make the paragraph meaningful. Appo or word ah irukkalam illati ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம். ஆனால் கீழே ஆப்ஷனில் நமக்கு ஏ கிட்ட நமக்கு வர வேண்டியது ஒரு வேர்டு தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேர்டு தான் ஆப்ஷனில் இருந்ததுன்னா அங்கே வேர்டு தான் வரப்போகுது. ஆனால் சென்டென்ஸ் வரும்னு கொடுத்துருந்தா என்ன சென்டென்ஸ் போட முடியுன்றதை நம்ம கணிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஹேவ் அ ஹோம்ஒர்க் கொஷின் ஆல்சோ. ஓகே, ஸோ லெட் மீ ரீட் இட். த ஃபர்ஸ்ட் திங் யூ டேஷ் இஃப் யூ லுக் அட் அ மேப் இஸ் தட் த ஆர்டிக், unlike the Antarctic, is an ocean surrounded by continents ன்னு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, Alastair Fraser, okay, அந்த பர்சன் யாருன்னா ஜியோசயின்டிஸ்ட் தான். ஜியோசயின்டிஸ்ட் ஃப்ரம் இம்பீரியல் காலேஜ் லண்டன் டோல்ட் லைஃப் சயின்ஸ் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி திஸ் மீன்ஸ் தேர் இஸ் அ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் டேஷ் மெட்டீரியல் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் டெட் சி க்ரீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது நிறையா குவான்டிட்டியில். நல்லா நோட் பண்ணிக்கணும், அதோடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது என்ன மீன் பண்ணுறாருன்னா, திஸ் மீன்ஸ் ஹியூஜ், தெர் இஸ் அ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ஏதோ ஒரு விஷயம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபார்ம் ஆஃப் டெட் சி. ஓகே, ஸோ டெட் சி க்ரீச்சர்ஸாக இருக்குது சச் ஆஸ் இந்த பிளாங்டன் அண்ட் ஆல்கே. ஓகே, ஸோ நம்ம ஆல்கே அண்ட் ஆல்கேன்னு கொடுத்துருந்தாலே ஆல்கே எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிளாங்டன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்னி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் நமக்கு தெரிய வரும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் வாட் வில் டேஷ் பிகம் ஆயில் அண்ட் கேஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் க்ரீச்சரை பற்றி தான் பேசியிருக்காங்க. அது வந்து அதோட பேசிஸ் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆயில் அண்ட் கேஸாக அது மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த பாயிண்ட். செகண்டு, த சரௌண்டிங் ரிங் ஆஃப் த காண்டினென்ட்ஸ். ஓகே, காண்டினென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா means that the Arctic basin contains a high proportion of continental crust. எனக்கு என்னமோ அப்படியே ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் உங்களால் எவ்வளோ முடியுமோ மைண்ட் மேப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஹை போர்ஷன் ஆஃப் காண்டினென்டல் க்ரஸ்ட் இருக்குது. நார்மலாக ஒரு அந்த ஓஷனிக் க்ரஸ்ட்னா அந்த மேலே இருக்கிற அந்த அப்பர் மோஸ்ட் லேயர் தானே நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே காண்டினென்டல் க்ரஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. விச் மேக்ஸ் அப் அபவுட் 50% ஆஃப் இட்ஸ் ஓஷனிக் ஏரியா. ஓகே, ஸோ ஃப்ரேசர் எக்ஸ்பிளைன். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 50% ஆஃப் த ஓஷனிக் ஏரியாவை வந்து இந்த ஹை போர்ஷன் ஆஃப் காண்டினென்டல் க்ரஸ்ட் வந்து பண்ணிடுது. அந்த ஆர்டிக் பேசன் இருக்குல்ல, அது என்ன கண்டெயின் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து ஒரு 50% ஆஃப் ஓஷனிக் ஏரியாவே கவர் பண்ணிடும் அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் அது இருக்குது. ஏன் இதை படிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, பிளாங்க் மட்டும் கிடையாது, சென்டென்ஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இப்படி படிக்கிறேன். ஓகே, ஸோ that is significant because continental crust as dash to ocean crust. அப்போ இங்கே ப்ரிப்போசிஷன் 2 இருக்குது. அப்போ என்ன போட முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ சில வேர்ட்ஸை நம்ம 2 ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது இன்ட்ரெஸ்டட் டூன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இப்போது வேறு என்ன சொல்லலாம், நம்ம இன்வைட்டட் டு அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஸோ இல்லாட்டி நம்ம இன்ட்ரெஸ்டட் சொல்கிறோன்னா இன்னு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸில் சில புக்ஸில் இருக்க கொஷின் சால்வ் பண்ணும்பொழுது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிப்போசிஷனல் வேர்பாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ விச் மேக்ஸ் அப் த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா டிப்பிக்கலி கண்டெய்ன்ஸ் டீப் டிப்ரெஷன்ஸ் கால்ட் பேசன். ஸோ அந்த பேசன்ஸ்ன்றது ஒரு டீப் டிப்ரெஷனை தான் சொல்கிறாங்க. இன்டு விச் ஆர்கானிக் மேட்டர்ஸ்ன்றது சிங்க் ஆயிரும் அப்படின்றத யார் இந்த ஃப்ரேசர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறதுனால அப்படியே முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ டி வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு ஈக்கு வேற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ ஹியர் இட் கெட்ஸ் டேஷ் இன் ஷேல் அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் அனோசிக் வாட்டர்ஸ், மீனிங் தே கண்டெயின் லிட்டில் ஆக்சிஜன். ஓகே, ஸோ கொஞ்சமாக ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அந்த அனாய்சிக்
அன்ஆக்சிக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே ஸோ கொஞ்சமாக ஆக்சிஜன் நார்மலி இன் அ ஷாலோ sea with lots of oxygen it would not be preserved ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிற சீல அது வந்து ப்ரிசர்வ் ஆகாது ஓகே ஸோ பட் இஃப் த sea is deep enough the ocean will be dash ஸோ மீனிங் த ஆக்சிஜெனரேட்டட் வாட்டர்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த ஆக்சிஜன் ரிலேட்டடாக இருக்கிற வாட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகே அந்த ஏன்னா அந்த டெர்மினாலஜி அதான் மீன் பண்ணும் at the top will be separated from the anoxic conditions at the base ஓகே ஸோ அது ரெண்டுமே செப்பரேட் ஆயிரும்ன்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு வியூ கிடச்சிச்சா கொஞ்சம் டெப்த்துக்கு நம்ம ரீட் பண்ணோம் சில பேருக்கு சில டேர்ம்ஸ் வந்துட்டு புரியாமல் இருக்கலாம் ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது வாட்டியும் ரீட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இஎஃப் இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே இருக்குது ஓகே ஸோ கண்டினியூஸாக ஆக்சுவலி பேராகிராஃப் இன்னுமே போகும் வேறு நீங்கள் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறீங்கன்னா என்ன கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இந்த ஜிஎல்லாம் ஆன்சர் ஜிஎல்லாம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எஸ் ஸோ ஃபுல் கிளான்ஸ் பண்ணுறதுனால நம்ம இதையும் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ யூ ஹாவ் டு வெயிட் வேறு இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க பட் லெட்ஸ் ரீட் இட் ஓகே சரி ஸோ பட் இஃப் த sea is deep enough இப்போ டீப்பாக இருந்தால் ocean will be dash meaning the oxygenated waters at the top will be separated இதான் கடைசியாக கொடுத்துருந்தாங்க from the anoxic condition at the base okay so இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணணும் ஜிக்கு நெக்ஸ்ட் as mountains erode okay over millennia the continents also provide a wealth of sediment okay so erosion நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த காற்றுல வந்து கரைஞ்சிட்டே போகும்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த செடிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க டிரான்ஸ்போர்ட்டட் வயா ஹியூஜ் ரிவர்ஸ் இன்டு த sea ஸோ அந்த ஹியூஜ் ரிவர்ஸ் மூலயமா இன்டு த sea போயிடும் ஸோ இங்கே வந்து ஒரு பிளாங்க் தேவை நல்லா யோசிச்சுக்கோங்க இங்கே ஒரு சீக்வென்ஸ் நடக்குதுல்ல அதை ஃபாலோ பண்ணி ஒரு கண்டென்ட் தான் இங்கே வரணும் இதை ஃபாலோ பண்ணி வர கண்டென்ட் தான் இங்கே வரணும் சரியா ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்டுமே லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் and this repeated layering process has put the organic material under such immense pressure that it has begun to heat up okay so அது heat up பண்ண ஆரம்பிச்சிருக்கு the temperature of the sediments in the basins அதாவது அந்த deep depressionல இருக்கிறது increases roughly okay அதில் வந்து 30 degree centigradeல with every 1 kilometer of burial அது டெப்த்தை சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரேசர்ன்றவர் சொல்கிறாரு ஓகே ஸோ டேஷ் ஆஸ் தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் buoyant ஓகே ஸோ what do you mean by buoyant is it is floating right அதான் நம்ம சொல்லுவோம் they begin moving upward into the gaps within the porous sedimentary rock ஓகே ஸோ இந்த லிக்விட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொரோஸ்னால் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்றாங்க which becomes like a storage container கடைசியில் மாறிட்டு the reservoir from which oil and gas are extracted where இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லின்றதை பார்த்தோம் கடைசியில் அவர் ஜேல என்னன்னு கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம முடிக்க போகிறோம் ஸோ டெஃபினட்டாக ஒரு ஐடியா இந்த பேராகிராஃப் பற்றி கிடச்சிருக்கும் இப்போ நம்ம ஆன்சர் குவிக்காக போட்டுகிட்டே வரலாம் நம்ம கடைசியில் ஒரு 4 கொஷின் மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணுறது பேராகிராஃபில் கம்ப்ளீஷன் மாதிரி இருக்கும் வேர் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஆன்சர் எஸ் ஓகே ஹோல்ஸா அது லிக்விட் மாதிரி இருக்கும் அப்படி சொல்ல முடியாதா விதின் த யா ஆமாம் அது ஹோல்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் ஏன்னா the gaps within the pores ஓகே 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 சரி ஓகே சரி ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் எங்கே இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் திங் யூன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன வேர்ப் வரும் இங்கே நமக்கு என்ன தேவை ஒரு ப்ளூரல் வேர்ப் நமக்கு தேவை ஓகே இப்போது இஃப் யூ லுக் அப்போ இங்கே யூன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ப்ளூரல் வேர்ப் ப்ரெசண்ட்டில் தேவை வெரி குட் அப்போ கீழே எல்லாமே ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை கண்டினியூஸாக ரீட் பண்ணோம்ல இந்த மாதிரி வந்து இஃப் யூ லுக் அட் அ மேப் இஸ் தேட் த ஆர்டிக் வந்து அன்லைக் த அண்டார்டிக் இஸ் அன் ஓஷன் சரவுண்டட் பை கான்டினென்ட்ஸ் ஓகே ஸோ இட்ஸ் நாட் லைக் அண்டார்டிக் பட் ஆர்டிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரவுண்டட் பை லாட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூ என்டவர் அப்படின்னு சொன்னால் யூ ட்ரை ஹார்ட் டு டூ சம்திங் ஓகே ஸோ அப்போ அதை தான் சொல்ல முடியும் அசோசியேட்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கூட இன்டென்ட்னா அதை பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதல்
ப்ரிட்டெண்ட்னா அது மாதிரி நடிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸே பண்ண முடியாது. இதெல்லாம் நமக்கு ஆப்வியஸாக எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா ரியலைஸ், பிகாஸ் யூ ரியலைஸ் இஃப் யூ லுக் அட் அ மேப். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உணருவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரியலைஸ்ன்ற வேர்டு தான் மோஸ்ட்டாக இந்த இடத்துல ஆப்டான ஒரு வேர்டு. இது நம்ம ரீட் பண்ணும் பொழுது ஆப்வியஸாக யூல் நோ. ஓகே, எது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பற்றி கேட்குறீங்களா? இப்போ சிஜிஎல் தானே போயிட்டுருக்கு. ஸோ எஸ்எஸ்சி பற்றி நான் கேட்டு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றது ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. ஏன்னா ஓகே, ஸோ வீல் சி இந்த எண்ட். ஓகே, ஸோ ஆகாஷ் நீங்கள் கடைசியாக போடுங்க. ஓகே, ஸோ ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்குனா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஷினாக இருக்கும். அதாவது கொஷின் ஃபார்மேட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் கண்டென்ட் உள்ளே போட போகிற பதில் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரியலைஸ்ன்னு கொடுத்தீங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம வந்து ஈஸியாக என்ன சொல்லலாம்னா எல்லாமே அந்த ஆர்கானிக் விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சிச்சா? இப்போது இந்த இடத்துல என்ன தேவை? ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் சம்திங். அப்போது டாக்ஸிக்னா பாய்சனஸாக இருக்க போகுது. ஓகே, யூட்டிலிட்டினா தேவை, என்ன நம்ம தேவையாக யூஸ் பண்ண போகிறோமோ. ஸ்டேபிளாக இருந்தால் நிலையாக இருக்கிறது. ஸோ எரியக்கூடிய விஷயங்கள் தான் ஃப்ளேமபிள்னு சொல்லுவீங்க. அப்போ ஆர்கானிக்னா விச் இஸ் குட். ஓகே, நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இங்கே ஆர்கானிக் மேட்டர் திங்ஸ்னால் இங்கே ஆர்கானிக்காக இருக்க விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா பிகம்ஸ் ஆயில் அண்ட் கேஸ்லாம் சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் இ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே நமக்கு அதான் வருது. யா, ஸோ அதை தான் வந்து கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் விச் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் வாட் வில் டேஷ் பிகம் ஆயில் அண்ட் கேஸ். அப்போ இங்கே வந்து ஹியூஜாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆர்கானிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கு வில்லுன்ற மாடல் ஆக்ஸிலரி இருக்குது. இதை தாண்டி நமக்கு ஒரு V1 தான் வரணும். அப்போ அந்த V1 தான் பிகம். அப்போ இங்கே நமக்கு ஒரு அட்வர்ப் வரணுமா? ஆனால் நமக்கு ட்விஸ்ட் என்னென்னா எல்லாமே அட்வர்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரைமரிலி பிகினிங்கில் சொல்லுங்க ப்ரீமெச்சூர். ஓகே, ஸோ ப்ரீமெச்சூர் இஸ் லைக் நம்ம ஒரு டேட் வச்சுருப்போம், ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கும், அதுக்கு முன்னாடியே நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லலாம். லேட்டாக நடக்குது, டைமுக்கு அப்புறம் நடக்குது. அல்டிமேட்டுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறது, விச் இஸ் லைக் ஒரு எப்படி இதுக்கு என்ன அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சதுக்கும் மேலே இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சொல்லுவீங்க. ஃப்ரெஷ்ஷனாக அப்போது இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். எஸ், லேட்லினா ரீசெண்ட்லி, கரண்ட்லி இந்த வேர்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரீசெண்ட்லி கரண்ட்லி எல்லாமே நீங்கள் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் சென்டென்ஸில். ஓகே, லேட்லி, ரீசெண்ட்லி, கரண்ட்லிலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இந்த அட்வர்ப் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுவுமே ஒரு ஆடட் கண்டென்ட். ஸோ இங்கே என்ன நம்ம சொல்ல முடியும்? ப்ரைமரிலி பேசிஸ் ஆஃப் வாட் வில் அல்டிமேட்லி பிகம். ஓகே, பிகாஸ் வெரி குட். ஸோ அதாவது நம்ம நினச்சதுக்கு மேலே வர ஒரு விஷயம் அப்படின்னு தானே நான் சொன்னேன். அப்போ ஆப்ஷன் டி தான். லேட்லி கன்ஃபார்மாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாலாம் எதுவும் நடக்கவே இல்லை. ஓகேயா? இது வராது. மைட் பி நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா இது வேணால் வருமானு யோசிச்சிருப்பீங்க, இதெல்லாம் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரைமரிலி வேணால் வருமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் யூஆர் டாக்கிங் அபவுட், இங்கே மீனா போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ரிசல்ட்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அங்கே அல்டிமேட்டுன்றது தான் மோர் ஆப்டான வேர்ட். ஸோ இப்போ பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறதுனால யூ மைட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் ப்ரைமரிலி. ஆக்சுவலி த ஆன்சர் வில் பி அல்டிமேட்லி வாட் இஸ் கோனா கிவ் ஆஸ் த ரிசல்ட். அதான் நான் சொன்னேன்ல, இது ரெண்டுத்தில் தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, which will form the base of what will dash become oil and gas. அப்போது will be the result of somethingனா இங்கே வந்து ஆப்வியஸாக அல்டிமேட்லி தான் நம்ம சொல்ல முடியும். எஸ், ப்ரிமிட்டிவ் ஆன்டிக் விஷயம், பழைய விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு கூட சொல்லலாம். ஓகே, ப்ரிமிட்டிவ் மீனா நீங்கள் அதானே சொல்கிறீங்க. அதாவது வந்து முன்னாடி அந்த ஆன்டிக் திங்ஸை ரிலேட் பண்ணும்போது அந்த ப்ரிமிட்டிவ்லாம் நம்ம சொல்லுவோம். அதோட சின்னமாக இருக்கா ப்ரிமிட்டிவ் அப்படின்னும் பொழுது? இனிஷியல் ப்ராசஸ். ஓகே, அது அந்த ஆன்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு ப்ரிமிட்டிவ் கிட்ட தானே வரும் இல்லையா? ப்ரைமரினா இனிஷியல் ஸ்டேஜ், சரியா? நீங்கள் ரிசல்ட் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வைங்க. முன்னாடி இருந்த விஷயங்கள் ஹவு இட்ஸ் கோனா பிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்டிமேட்லி பிகம்
என்ன ஒரு விஷயம் கொடுக்க போகுது. அதனால் நமக்கு அல்டிமேட்லின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். பிகினிங்கில் என்ன விஷயங்கள் பண்ணுறோன்னும் பொழுது ப்ரைமரிலி யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்டை பற்றி பேசும்பொழுது பிகின் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இங்கே சிமிலரா. ஓகே, ஸோ காலிஸ் contiguous. So contiguousனா which is adjacent to something ன்னு சொல்லலாம். rebel அப்படின்னு சொன்னால் அகேன்ஸ்டாக இருக்கும்போது சொல்லலாம். அப்போஸ்டும் அதான் வரும். சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கணும். காலிஸ் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்லெஸ் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹார்ட்லெஸ் ஒர்க்னா விச் இஸ் லைக் ஹார்ட் ஃபில்டாக இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே தான் ஆன்சர் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போது 50% of the oceanic area எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரேசர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் கான்டினென்டல் crust as similar to ocean crust. சிமிலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். which makes up the rest of the area typically contains deep depression called basins into which organic matter sinks, he said. இப்போது சிமிலருக்கும் அப்போஸ்டுக்கும் ரெண்டுத்துக்குமே நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அதாவது இது சேமாக இருக்கணும், இது அப்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். நான் ஏன் அப்போஸ்ட் வராது? அதை பர்சனுக்கு ரிலேட் பண்ணும். கோல்டு பர்சன், ஹார்ட்லெஸ் பர்சன், ரொம்ப கன்னிங் பர்சன், இதெல்லாம் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்ஷியன்ட், ப்ரிமிட்டிவ், அவுடேட்டட். ஓகே, சரி, நான் என்ன கேட்குறேன்னா அப்போஸ்டு டூன்னு கூட சொல்லலாம்ல. சிமிலர் டூன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போஸ்டு டூன்னு நான் சொல்லலாம்ல, ஏன் சொல்லக்கூடாது? ஏன் நீங்கள் சிமிலர் டூ தான் வரும்னு சொல்கிறீங்க? சில டைம்ஸ் வந்து இங்கே நீங்கள் மேட்ச் ஆகும் ஒரு சில வேர்ட்ஸு, ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த மீனிங் வருமானதை பார்க்கணும். சென்டென்ஸ் இஸ் இன் பாசிட்டிவ், ஸோ அப்போஸ்ட் வராதா? சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்றது உங்களுக்கு எந்த பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணுது? That is significant because continental crust as opposed to ocean crust, which makes up the rest of the area, typically contain deep depression called basins. Okay, deep depressions which is called as basins, as followed by noun either A, B, D. D is not a noun. D is an adjective. Rebellious is an adjective. நீங்கள் சொல்கிறது இப்போ சிமிலர்ன்னு சொன்னாலுமே எல்லாமே நீங்கள் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம்யா. ஓகே, எனக்கு புரியல இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். நோ நெகட்டிவ் ரிசல்ட் இஸ் கன்வேட். சரி, ஓகே, ஆனால் அவங்க கன்வே பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. இங்கே ஒரு பாயிண்ட் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க அது ஒன்று. செகண்டாக சொன்னதில் அதை சரவுண்ட் பண்ணியிருக்க காண்டினென்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஹை போர்ஷன் ஆஃப் த காண்டினென்டல் crust வந்து இந்த ஆர்டிக் பேசன் கிட்ட இருக்குது, வேர் அது வந்து 50% ஆஃப் த ஓஷனிக் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். அப்போது தேட் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகே, ஸோ அந்த சைன் வந்து பிகாஸ் காண்டினென்டல் crust as dash to ocean crust. காண்டினென்டல் crust வந்து ஓஷன் crustக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? which makes up the rest of the area, typically contain deep depression called basins into which oceanic matter sinks, he said. Okay, so in the question ஒரு பர்சன் சொல்லியிருந்தா அப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் பர்சனையும் சிமிலராக இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கொஷின் எக்ஸாமில் இந்த மாதிரி, ஆனால் உங்களுக்கு அப்போஸ்ட் வரும்னு தோணவே இல்லையா? கன்ஃபார்மாக வராதுன்னு தோணுதா? எனக்கு வந்து இந்த ரெண்டு வேர்டுமே கிளாஷ் ஆகுது. ஓகே, இது ஒரு பர்சன் தானே பேசுகிறாரு, அவர்படி நடந்த ஒரு விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. So that is significant because continental crust has opposed to ocean crust. Okay, so இந்த ஒரு விஷயம் அதுன்னு சொல்லும் பொழுது சிமிலர்ன்றது வர பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கொஷின் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கடைசி ஆன்சர் பண்ணலாம். வேறு ஏதாவது உள்ள நமக்கு கரெக்டாக வருதான்? நீங்கள் சொல்கிறது வந்து ஐ சே ஓகே, ஸோ சிமிலர் வந்து வர வாய்ப்பு இருக்குன்றது ஐ அக்ரி. பட் நம்ம இந்த இடத்துல ஒரு டை இருக்கனால நம்ம வந்து வீல் ஸ்கிப் டு த நெதர் கொஷின். அங்கே கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா அப்படியே நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். சரியா?
ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பர்சனுக்கு தான் சொல்லுவோம், ஒரு பர்சன் அப்போஸ் பண்ணலாம், அதுவே அதை எப்படி அப்போஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க, அது எனக்கு ப்ராக்டிக்கலாக புரியுது. ஓகே, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் உள்ள நம்ம வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டி வரைக்கும் இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இ. ஸோ இதுக்கு இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணோம். இதுக்கு என்ன வரும்? இந்த மெம்பர்டு, அப்போ டிஸ்மெம்பர்டுலாம் இங்கே வருமா? ஹியர் இட் கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பர்சன்? ஓகே, ஸோ மெம்பர்டு நோ. ஓகே, ஸோ மெய்ம்டுனா என்ன அர்த்தம்? இன்ஜூர் ஆயிருக்கா? மெய்ம்டுனா என்ன அர்த்தம்னு பாருங்கள். டீகம்போஸ்ட்னா அது அப்படியே டிகே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எம்பெடட் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து அது ஃபோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, எம்பெடட் ஆயிருக்கு. அடாப்டட்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, மாறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சொல்லலாம். அப்போது என்ன வேர்டை நம்ம ஈல உட்கார வைக்க முடியும்? இட் கெட்ஸ் embedded in shale and preserved in anoic. ஓகே, அது இட்டுன்றது என்னது? இட்டுன்றது என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஸ்டஃப் வித்தின். ஓகே, சரி. அந்த இட்டுன்னு சொல்லும் பொழுது எதை மீன் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அது சப்ஜெக்ட்னு எனக்கும் தெரியும், அது ப்ரொனவுனாக கொடுத்துருக்காங்கன்றது தான் சொல்கிறேன். அது எதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்றத ஐ வாண்ட் யூ கைஸ் டு சே. ஸோ அதை வந்து அந்த பாயிண்ட் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம அந்த லிங்க்ஸ் வந்து பார்க்குறோம்ல, ஓஷன் க்ரஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணாங்கல்ல, ஸோ கான்டினென்டல் க்ரஸ்ட்டோட. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்களா? ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் என்னது? என்னது? ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் லைக் இட் இஸ் அவைலபிள் இன் ஹியூஜ்னு சொன்னாங்களே, அதை சொல்கிறீங்களா ராஜேஸ்வரி? அதை சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ அது என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ நார்மலி in a shallow sea with lots of ocean, oxygen, it would not be preserved. ஓகே, ஸோ ஷாலோவாக இருக்கிற சி, டீப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற சீல வந்து with lots of oxygen it would not be preserved. Okay, so அந்த இதெல்லாம் வந்து preserve பண்ணிக்க முடியாது. So but if the sea is deep enough, the ocean will be dash. So ocean will be what? Turbulent, calm, pigmented. Pigmentedலாம் ஸ்கின்னுக்கு நம்ம பேசுகிற மாதிரி சொல்லும் பொழுது தானே யூஸ் பண்ணுவோம். Okay, rectified and stratified. Okay, so meaning the oxygenated waters at the top will be separated from the anoxic conditions at the base. So what will be the answer? Turbulentனா which is harmful-ஆக இருக்கும்போது, turbulent is adjective, turbulence-ன்றது noun. சரியா? இங்கே நமக்கு ஒரு verb இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணலாம் if it is passive voice. ஸோ இல்லைனா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு adjective நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, turbulent-ஆக வரும். ஓகே, ஸோ many are saying be calm. அப்போ ஏன் it will be separated-ன்னு சொல்கிறாங்க? The ocean will be dash, meaning the oxygenated waters at the top will be separated. So நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் தான் தேவை. காம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐதர் ரெக்டிஃபைடும் இங்கே வராது. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ராட்டிஃபைடுன்ற வேர்டோட மீனிங் என்ன? இது நமக்கு ஹார்ம்ஃபுல்லுன்னு சொல்லிட்டோம். ஸ்ட்ராட்டிஃபைட் மீன்ஸ் விச் இஸ் அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஓகே, இங்கே அன்ஸ்டேபிளாக ஹார்ம்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது, ஆயிருது அப்படின்றத வேணால் சொல்லலாம். ஆனால் யூ கேனாட் சே இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஓகே, ஸோ இங்கே நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட் இதுவா அதுவான்னு பார்த்தீங்கன்னா திஸ் வேர்ட் இஸ் ரிலவென்ட் டு திஸ் பேராகிராஃப். ஓகே, இந்த ஓஷனை பற்றி பேசும்பொழுது வில் பி stratified. Okay, which is like it is becoming unstable அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ 5 வந்து கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் இதுவும் போட்டிருந்தீங்க, இது வராது. ஓகே, ஸோ அதை ஹார்ம்ஃபுல் வேலை கொண்டு வரும் அப்படின்றத இங்கே எதுவும் நமக்கு மீன் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ ஓஷனை பற்றி பேசும்போது யூ கேன் யூஸ் தேட் விச் இஸ் 5th ஆப்ஷன். டர்புலன்ஸ்னால் ஸ்டாமி, வயலண்ட்டாக இருக்கும், கேஸாக இருக்கும், அதாவது கன்ஃபியூசிங்காக இருக்கிற விஷயங்கள், ரொம்ப நெகட்டிவாக கொண்டு வர விஷயங்களை பற்றி ரிலேட் பண்ணும்பொழுது யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். ஓகே, இங்கே வந்து தோ இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட் அக்கார்டிங் டு த பேராகிராஃப் யூ கேன் யூஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ஓவர் தேர். நமக்கு மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அதர் ஆப்ஷன்ஸ், அதாவது வருமா வராதான். 2 ஆப்ஷனில் எப்பவுமே ஒரு டை இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் எக்ஸாக்டாக தெரியணும். ஏன்னா ரெண்டுமே சினோனிம் வேர்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ சினோனிம் வேர்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஒரே ஒரு வார்த்தை வந்து நம்ம
செக் பண்ணணும். ஸோ எது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நம்மளால் இந்த பேராகிராஃபில் போடும்போது சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி வேர் நம்ம பேராகிராஃபில் நமக்கு வந்து சேரப்போகுது. ஓகே, இது நம்ம ஆன்சர் பண்ண ஒரு பேராகிராஃப். ஓகே, யூ ஹேவ் த கண்டினியூவேஷன் இயர். வேறு இந்த 4 ஆப்ஷன்ஸில் என்ன வரும்ன்றதை யூ கைஸ் ஆர் கோனா டெல் மீ. ஓகே, ஸோ இந்த ஜி இடத்துல என்ன போடலாம்? Okay, but if the sea is deep enough, the ocean will be stratified, meaning the oxygenated waters at the top will be separated. Okay, separated from the anoxic conditions at the base. Okay, so Fraser explained dash. இப்போ அந்த G இடத்துல என்ன போடலாம்? You have 5 options. எது வரும்னு பாருங்க. At the sea basin, the materials get decomposed. Decompose ஆகும்னு சொல்லலையே, embedded ஆகும் தானே சொன்னாங்க. Okay, so அடுத்து the sea basin has hordes of bacteria, ஒரு கலெக்டிவாக சொல்லியிருக்காங்க. Okay, that decompose the materials trapped in their sediment, and when these materials get oxidized, they create useful energy source to be used millions of years in the future. Okay, so conserved within these oxygen deprived basins, the matter maintains compounds that ultimately make it. இந்த பாயிண்ட் ஒரு க்ளூன்னு சொல்லலாம். ஓகே, இது வைங்க. ஓகே, make it useful as the energy source millions of years in the future. அடுத்து, in this extreme pressure the materials get compressed and the oxygen dissolved in the sea water turns them into fuels like petroleum and natural gas. ஆயில் அண்ட் கேஸ்ன்னு தான் கொடுத்தாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸை பற்றியெல்லாம் அவங்க டெப்த்துக்கு பேசலை. நீங்கள் அதை வச்சு அந்த பாயிண்ட்டுன்னு சொன்னீங்க. நிறைய பேர் டி போட்டிருக்கீங்களே. ஓகே, நிவேதா சி போட்டிருக்கீங்க. ரீசன் சொல்லுங்கள். டி போட்டதுக்கான ரீசன் கம்ப்ரெஸ் ஆகும்னு சொன்னாங்களா? மெட்டீரியல்ஸ் கம்ப்ரெஸ்னால் சுருங்கிரும், எம்பெடட்னா உள்ளே போயிடுறது. ஒருத்தவங்க ஏதோ ஒரு மீனிங் போட்டிங்களே அதுக்கு. எம்பெடட்னா அதுக்குள்ளே போகிறது, கம்ப்ரெஸ்னால் சுருங்கிறது. சுருங்கிடுச்சுன்னு சொல்லலையே. ஸோ டி வராது. ஸோ யூஸ் பண்ணியிருக்க வேர்டை செக் பண்ணுங்கள். திஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் த ஆக்சிஜன் டிப்ரைவ்ட் ஏரியா மேக்ஸ் த sea basin an ideal place for the organic materials to be turned into fuels to be used in millions of years later. ஸோ இது வந்து ஃபியூவல்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்னன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, யா, ஸ்டஃப் வித்தின் இட் இஸ் நாட் கம்ப்ரெஸ்ட். அது சுருங்கன்னு சொல்ல உள்ளே போயிடும், ஸ்டஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ இங்கே பாக்டீரியாவை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. டீகம்போஸ், இந்த ரெண்டுமே எனக்கு டீகம்போஸ் ஆகுன்றதுனால நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகே, கம்ப்ரெஸ்டும் எனக்கு டியும் எனக்கு தோணலை. பட் இ வந்து ஃபியூவல்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுக்கல. பட் இங்கே வந்து ஒரு அல்டிமேட் ரிசல்ட் மேக் பண்ணணும்னு சொல்கிறதுனால நம்ம அங்கே அல்டிமேட்லின்ற பாயிண்ட்டை தான் ரிசல்ட்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மேக்ஸிமம் ஐ வுட் சே சி மைட் பி த ஆன்சர். ஹவு மெனி ஆஃப் யூ சே யூ ஹாவ் அனதர் சாய்ஸ்? அதாவது வந்து இது வரும் மேம், ஏ வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேம் எனக்கு டி வரும், எனக்கு சி வரும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஓகேயா? சீன்ற ஆன்சர் எல்லாருக்கும் ஓகே. இஃப் யூ கைஸ் ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எங்களுக்கு வந்துட்டு இது செட் ஆகலை மேம் அப்படின்ற மாதிரி குயிக்காக கேளுங்க. அதான் 2 oxygen deprived basins பற்றி பேசினாங்க. the matter maintains. ஓகே, ஸோ தீஸ் டூன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். வித்தின் தீஸ் ஆக்சிஜன் டிப்ரைவ் ஆன பேசின்ஸ் பற்றி பேசுகிறோம். ஆக்சிஜன் இருக்கிறது ஆக்சிடைஸ்ட் ஆகும்லாம் சொன்னாங்க. the matter maintains compounds that ultimately make it. ஓகே, ஸோ காம்பவுண்ட்ஸ் தட், ஓகே, ஸோ லைக் பிரியு, தர்ஷினி இவங்களுக்குலாம் ஓகே. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கண்டிப்பாக கேளுங்க. சரி, ஸோ எச் நம்ம போட போகிறோம். எச் போடுறதுக்கு முன்னாடி அதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இங்கே வரணும். as mountains erode over millennia. ஓகே, ஸோ மவுண்டன் எரோட் ஆகுது அப்படின்னும் பொழுது the continents also provide a wealth of sediment. ஓகே, ஸோ அதுவுமே ஒரு wealth of sediment வந்து கொண்டு வரும். transported by a huge rivers into the sea. ஓகே, ஸோ அது மூலயமா வரும். இப்போ அதை கண்டினியூ பண்ணி இங்கே என்ன சொல்ல போகிறோம்? ஸோ அதை தாண்டி இந்த பேராகிராஃப் இருக்குது. fast forward million of years and this repeated layering process has put the organic material under such immense pressure that it has begun to heat up. ஓகே, இப்போது எச் என்ன போட முடியும்னு படிங்க.
இது படிங்க this sediment. அப்போ அதுக்கு முன்னாடி sediment தான் கொடுத்திருந்தா 1 செகண்ட் இருங்க எல்லாமே this sediment தான் போட்டிருந்தது ஓகே wealth of sediment okay so அந்த particles பத்தி பேசுறாங்க okay சரி so இப்போ என்ன ஆன்சர் வரும் this sediment flows into the rivers where it overlays the inorganic material and over time forms a soft and porous materials known as reservoir rock சரி this sediment flows through the plains rivers okay geography plains தானே இது அதெல்லாம் சொல்லவே இல்லையே this flows through the hilly areas mountain areas அப்படியும் சொல்லல this sediment flows into the oceans ன்னு சொல்றாங்க flows into the basins இத ரீட் பண்ணலாம் okay இத ரீட் பண்ணலாம் where it overlays the organic materials and over time forms a hard but porous okay அந்த holes-ல material known as reservoir இதுதான் சொல்லியிருந்தாங்க okay எல்லாருக்கும் ஓகேயா எல்லாரும் இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா இந்த மாதிரி தான் பெருசா இருக்கு ஆனா எவ்வளவு ஒரு வேலிட் பாயிண்ட் ஒரு லிங்க் வச்சு நமக்கு சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு போதும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே பாக்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு கண்டுபிடிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு சரி நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இங்க நம்ம I நம்ம போட வேண்டியது இருக்கு என்ன போடலாம்னு பார்க்கலாம் இது வரையும் தெரிஞ்சிச்சுல the temperature of the sediment in the basins okay so basinsல இருக்கிற அதோட அந்த particles அந்த sediments இருக்குல அதோட temperature வந்து increases roughly 30 degree centigrade க்கு increase ஆகும் with every 1 kilometer of burial okay உள்ள போக போக so Fraser அத சொல்லிருக்காரு இப்போ இங்க ஒரு content தேவை as these substance அப்ப இங்க substance பத்தி ஏதோ பேசி இருக்கணும் are buoyant they begin moving upward into the gaps within the அந்த holes-ல okay so sedimentary rock which becomes like a storage container and reservoir from which oil and gas are extracted இப்போ நீங்க முன்னாடி பின்னாடியுமே யோசிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டுமே செக் பண்ணலாம் சரியா இங்க under this intensifying pressure and heat the organic materials very gradually transform into oil with the highest temperatures forming gas in this extreme heat the organic material becomes dense and heavy and remains stationary stationary ன்னு சொன்னா immovable நம்ம வச்சிருக்க பென் பென்சில் ஸ்டேஷனரின்றது இங்க ERY ன்னு வரும் ARY னா immovable-ஆ இருக்கிற விஷயங்களை சொல்றாங்க நகராம கீழ போய் உட்கார்ந்துரும் அப்படின்றத சொல்றாங்க சரியா under this extreme pressure and heat the organic materials get turned into rocky substance and get stuck in the sediment at the bottom of the ocean சரி அடுத்து in this extreme temperature எல்லாமே in this extreme ஓ in இருக்கு under இருக்கு in இருக்கு under இருக்கு this extreme இருக்கு சரி பார்க்கலாம் in this extreme temperature the organic materials get evaporated எப்படி materials evaporate ஆகும் no this extreme heat and temperature is not perfect for turning the organic materials into petroleum and gas பத்தியே பேசல under this எனக்கு இது நம்ம கொஞ்சம் டவுட்டா இருக்கு அடுத்து வந்து in this extreme heat the organic material becomes dense and heavy and remains stationary at the bottom of the sea so அது ரொம்ப திக் ஆயிட்டு ரொம்ப ஹெவி ஆயிரும் அப்படினு சொல்றாங்க மேல என்ன கொடுத்திருக்காங்க intensive under this intensifying pressure and heat the organic material very gradually transform into oil with the highest temperatures forming gas எல்லாருக்கும் என்ன வருது எங்க inorganic ன்னு இருக்கு புரியல யாரோ இன்ஆர்கானிக்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே என்ன சொல்ல வந்தீங்க see D and C ல தான் நிறைய பேர் டை ஆயிருக்கு tell me your answers உங்களோட ஆன்சர்ஸ் அப்படியே மேலே போயிருச்சு யாரோ ஏதோ டைப் பண்ணி அனுப்பியிருந்தீங்க ப்ரீவியஸ் क्वेश्चनக்கு மேம் ஓகே ப்ரெஷர் பற்றி எதுவும் சொல்லலை மேம் ஓகே ப்ரெஷர் பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் பட் நமக்கு எல்லாத்துலேயுமே அதான் கொடுத்துருக்காங்க கீழே போய் இது செட்டில் ஆயிரும் சி பேசனில் செட்டில் ஆயிரும்ன்ற பாயிண்ட் இங்கே தான் இருக்குது
இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா அண்டர் இந்த இன்டென்சிஃபைங் ப்ரெஷர் அண்ட் ஹீட்டப் ஆகும் தான் சொன்னாங்க. அந்த ஹீட்டப்பை தான் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லதான்ல, ஆனால் அண்டர் திஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் ஹீட், அண்டர் திஸ் இன்டென்சிஃபைங் ப்ரெஷர் அண்ட் ஹீட் த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கெட் டர்ன்ட் இன்டு ராக்கி ஹீட் பண்ணால் எப்படி ராக்கி சப்ஸ்டன்ஸாக மாறும்? ஹீட் பண்ணால் மெல்ட்டு தானே ஆகும். சி வராதே இல்லை, சியும் வராதே. பாயிண்டே வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆக்கி கொடுத்துருக்காங்க. பி வரும்ன்றீங்களா? ஓகே, சரி. இப்போது இது ரெண்டும் டைலியே இருக்கட்டும். நமக்கு இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆகாஷ் கே வருதா? எனக்கு ரீசன் போடுங்களா ஆகாஷ், ஏன்னா நிறைய பேர் பி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏ வரதுனால அதோட ரீசன் போடுங்க. இப்போ நம்ம ஜேவும் பார்க்கணும்ல. ஸோ ஜே இவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதா? ஓகே, ஸோ இதை எது நம்ம மேட்ச் பண்ண முடியும்? இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். சி ஐ ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ஆன்சர் சொல்லுங்கள். ஹீட் தான் க்ளூவா பியில்? It is the combination of these ingredients, some quantities of inorganic matters are. First question அதிலே போயிடும்ல, inorganic பற்றி நம்ம பேசவே இல்லையே. அதுவும் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இல்லை, ஹியூஜ் குவான்டிட்டி. வா, நல்ல பாயிண்ட்டில் நம்ம படித்ததுனால இதுவும் போயிடுச்சு. ஆனால் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக், வெரி லெஸ் குவான்டிட்டி இதுலேயே போயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. To lock in oil and gas, the ideal geology and the huge scale across which these occur, which makes the Arctic Ocean so unusual. அப்போ என்னதான் ரிச் டெஃபிஷியன்ட் ஆக்கும்னு சொல்லலை. ஓகே, ஆப்ஷன் பி. இது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டெஃபிஷியன்ட்ன்ற வேர்டும் இந்த ஹியூஜ் குவான்டிட்டிஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, அந்த வேர்டை வச்சு நான் சொல்லிட்டேன் இதை. அப்போது நமக்கு வெறும் இப்போது ஐ மட்டும்தான். எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் சில கொஷின் வரலைன்னா போடவே போடாதீங்க. ஓகே, கரெக்டானதை மட்டும் கரெக்டாக போட்டுவாங்க. தெரியல அப்படின்னு சொன்னால் போடாதீங்க. டயலமா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து போடாதீங்க. ஜஸ்ட் எனக்கு இந்த கொஷின் மட்டும், அந்த கொஷின் நமக்கு கரெக்ட், எல்லாருக்குமே கரெக்டாக ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போ ஏ வருமா பி வருமா? ஏக்கும் பிக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? அண்டர் திஸ் இன்டென்சிஃபைங் ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம் ஹீட், த ஆர்கானிக் மெட்டீரியல் becomes dense. இல்லை மெட்டீரியல் very gradually transforms into oil. ஆர்கானிக் மெட்டீரியல் transforms into oil. இது வந்து becomes dense and heavy and remains stationary. ஆனால் ஆயிலாக தானே மாறணும் அண்ட் கேஸாக தானே மாறணும். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ. ஸோ அதனால் அது ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா மூவே ஆகக்கூடாதுல்ல. ஆனால் இங்கே மூவ் ஆகும், அப்வர்டு போகும்னு சொன்னால் நீங்கள் எப்படி இந்த பாயிண்ட் சொல்லுவீங்க? ரிமைன் ஸ்டேஷ்னரி அட் த பாட்டம்னா இட் கேனாட் மூவ். எஸ். ஸோ அதனால் நான் அதுக்குன்னு எடுக்கலை, ஆயிலாக தானே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், கேஸ் ஆகும் ஆயிலாகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாயிண்ட் ரிலவெண்ட்டாக வரும்னு சொல்கிறேன். இதை விட இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா எப்படி அது மூவ் ஆகும்? ஸோ மூவ் ஆகாது. இந்த பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ நிவேதா ஓகேயா? நிவேதா நீங்கள் இது தான் சொல்ல வரீங்களா? அப்போடா மூவ் ஆகும்னா ஸ்டேஷ்னரி வராதியா? ஸ்டேஷ்னரினா மூவ் ஆகாது. மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா வராது. ஓகே, டி நம்ம ஸ்டார்டிங் எவாப்பரேட்டட். எப்படி எவாப்பரேட் ஆகும்? எவாப்ரேட் ஆயிரும்னு சொல்லவே இல்லையே. அவங்க வந்து அது ஆயில் அண்ட் கேஸாக மாறுறது தானே சொன்னாங்க. பாண்டி ஓகேயா? ஹீட் இருக்கு, எவாப்ரேட் ஆயிடும்னு அந்த பேராகிராஃப்ல சொல்லலையே. ரிமைன்ஸ் வெறும் கேஸாக தான் கன்வெர்ட் ஆகுமா? அதுவும் இந்த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் தட் ரிமைன்ஸ் டர்ன் இன்டு கேஸஸ் மட்டும்தான். புரியுதா? ஸோ அதனால் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துடலாம். ஓகேயா? அப்புறம் அட்டானிக் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃப்ளோட்டிங். ஓகே, நீங்களே இப்போது சொல்லும் பொழுது ஒன்று அப்வர்டு மூவ் ஆகுது, பொயண்ட்டாக இருக்குது, விச் இஸ் ஃப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்டேஷ்னரின்றது எப்படி எடுப்பீங்க? ஸ்டேஷ்னரினா மூவ் ஆகாதுல்ல.
அப்போ நான் இதை போட்டேன்னா எப்படி அது upward? இப்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டே எடுத்துப்போம். இப்போ நம்ம பேராகிராஃபை பார்த்தா புரியும்ல. இங்கே as these substances are buoyant, okay, it is not stationary. அங்கே you can eliminate that option. Okay, so move ஆகுது, they begin moving upward into the gaps within the porous. Okay, so அப்போ மூவ் ஆகும்னா ஸ்டேஷ்னரியாக இருக்காது. நீங்கள் தான் இப்போ எனக்கு பாயிண்டே கொடுத்துருக்கீங்க. எஸ், ஸோ அதனால் பி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? எஸ், ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு ஆப்ஷனை விட்டுருந்தோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது இல்லை, இது ஸ்ட்ராட்டிஃபைட் போட்டுட்டோம், எம்பர்டடும் போட்டுட்டோம்ல, இது எம்பர்டட் தான் நம்ம சொன்னோம். இங்கே சிமிலரா இல்லை அப்போஸ் டு, பிகாஸ் கான்டினென்டல் crust ஹேஸ் டேஷ் ஓஷன், அப்போஸ்ட் சொல்ல முடியாது, சிமிலர் தான் சொல்ல முடியும். எஸ், ஓ அட்டானிக் அதான் க்ளூன்னு சொன்னீங்களா? எனக்கு தான் புரியலையா? சரி, ஆப்ஷன் இ தான் வரும். ஏன்னா வந்து அப்போஸ்ட்னு ஒரு பர்சனுக்கு நம்ம சொல்ல முடியும், பர்சனுக்கு ஐம் சாரி, அதாவது ஓஷனுக்கும் இதுக்கும் பேசும்போது எப்படி அப்போஸ்ட்னு வரும், சிமிலர் தான் வரும். ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட். ஸோ இது புரிஞ்சுதா நல்லா? ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் பிடிச்சிருந்தது? ஸோ ஜஸ்ட் புட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கொஷினாக கிளாஸ் டெஸ்ட் வந்து 10 நாளாக நமக்கு போக போதில்ல, ஸோ நம்ம பார்க்கலாம். தயவு செய்து கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் டெஸ்ட் பற்றி நீங்கள் போடலாம். அண்ட் ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்தா அதோட கொஷின்ஸையும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், எத்தனை பேர் அதுக்கு ஆன்சர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போவோம். ஓகே, ஸோ இன்னும் கஷ்டமான கொஷினும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஷின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஷின், இவ்வளோ தான் கொஷின். ஓகே ஓகே சரி, கண்டிப்பாக திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் நான் டெஃபினட்டாக கொண்டு வரேன் பிரியா. ஓகே சரி, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஏ ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்றத யோசிங்க. ஓகே, ஸோ பியும் கொடுத்துருவோமா, ஏபி. ஓகே, ஸோ சிடிஇ நம்ம நாளைக்கு செஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நமக்கு மேரத்தான் இருக்கும். ஸோ மேரத்தானில் என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன்னா, இடியம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மேம் எனக்கு வந்து இடியம்ஸ் ரிலேட்டடாக வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் மாதிரி ஐ ட்ரை டு கெட். ஓகே, ஸோ ஏன்னா என்ன சொல்கிறது, மெயின்ஸில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அது ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இடியம்ஸ் வெக்கேப் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி நாளைக்கு செஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஷால் வி வைண்ட் அப் தி செஷன் ஃபார் த டே? ஓகே, ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.